வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்ப என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஆர் யூ ஓகே பேபி அவங்க சேனல்ல இருந்து தான் பார்க்க போறோம். வாலி தக்லீஃப் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. இவர் தான் வாலின்னு அழைக்கப்படுற டி.எஸ். ரங்கராஜன். 1931 பிறந்த இவரு அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு இருந்து இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ் வரைக்கும் காலத்தையும் தாண்டி பாட்டு எழுத்துனதுக்கே இவருக்கு தகு தரலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 15,000 பாடல்கள் இவர் எழுதியிருக்கிறாரு. சுமார் 50 வருடங்களா தமிழ் சினிமால இருந்த ஒரே கவிஞர் இவர் தான். எந்த அளவுக்குன்னா, நீங்க பாத்தீங்கன்னா நான் எம்ஜிஆருக்கு 65, 66 படம் எழுதியிருப்பேன். சிவாஜிக்கு 80 படம் இருக்கு. சிவாஜியுடைய கடைசியா தான் எடுத்தாரு சின்னவர் மன்னவர். அதை விட நான் பேர பிள்ளைகள் வரைக்கும் எழுதிட்டு இருக்கீங்களா? 1996 ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்துல இப்போ மணிரத்னம், சங்கர், பாரதி ராஜா எல்லாரும் வந்துருந்தாங்க. சரி, அப்ப பாக்யராஜ் பேசுறச்ச பாலி சார் எனக்கு மட்டும் பாட்டு எழுத மாட்டாரு, என் பிள்ளைக்கும் பாட்டு எழுதுவார். அப்ப அந்த பையன் 3 வயசு பையன், அவனுக்கு நான் மருதாணி உன்வெடி. ஓ அப்படியா? சாம அப்பவே சொல்லியிருக்காங்க விளையாட்டா 3 வயசுல இருக்கு. ஆச்சரியமா இருக்க ரகுமான் சார் மியூசிக். அது மாதிரி நீ ஞாபகம் வச்சுக்கோ, உன் பையனுக்கு எழுதுவேன். ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான 5 தக்லைஃப் இன்சிடென்ட்ஸ் பார்க்க போறோம். ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். மை நேம் இஸ் ஷாருத்திக் அண்ட் யூ ஆர் வாட்சிங் ஓகே பேபி. இவரோட பேரு ஸ்டீவன் டைலர். இவர் ஒரு அமெரிக்கன் சிங்கர். 1984 ஒரு கார்ல போயிட்டு இருக்கும் போது ரேடியோல ஒரு பாட்டு கேட்டிருக்கிறாரு. அந்த பாட்டு இவருக்கு ரொம்ப பிடிச்சு போக அவரோட பேண்ட் கிட்ட அதை சஜஸ்ட் பண்ணி இதை வச்சு ஒரு கவர் சாங் பண்ணலாமான்னு கேட்டிருக்கிறாரு. அப்ப அவரோட ஃப்ரெண்ட் ஜோ பெரி அது நம்ம பாடின பாட்டு தாண்டா வெண்ணன்னு சொல்லியிருக்கிறாரு. இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல உள்ள செலிபிரிட்டிஸ் எல்லாம் போதைக்கு எவ்வளவு அடிமையா இருக்கிறாங்கன்னு. வாலி சார் பேபி பூமர்ஸ்க்கே முன்னாடி பிறந்திருந்தாலும் பூமர்னு சொல்ல முடியாத ஒரு கேரக்டர்னா அது அவர் தான். ஏன்னா அவரோட பாடி மட்டும்தான் ஓல்டு, அவரோட மைண்ட் யங்கஸ்ட் கோல்டு. ஒரு ஏ கொஸ்டின், நீங்க எப்போ வயசுக்கு வந்தீங்க? எதுல அது எப்போ உங்களுக்கு தெரிஞ்சது? புரியல. நீங்க வயசுக்கு வந்தது எப்போ? வயசுக்கு வந்ததுன்னா ஒரு ஆண், நான் ஒரு ஆம்பளை. அது எல்லாருக்குமே இயற்கையில எதுக்காக டீனேஜ்னு வச்சான்? டீனேஜ்னு பேரு டீன்ல முடியிற ஏஜ்ல இருந்து ஆரம்பம். 13, 14, 15, 16, 17, 18, 19 அதான் டீனேஜ். அந்த பருவத்துல அதுல நான் முதல் டீன்லயே வந்துட்டேன். 11 13லயே வந்தாச்சு. அதுக்கு நான் காரணம் இல்ல, எதிர்த்த வீட்டுல இருந்த ஒரு அழகான பொண்ணுதான். ஏற்கனவே ஸ்ரீரங்கம் வந்து ஒரு பயங்கரமான ஸ்ரீரங்கத்து தேவதைகள் பல, ரொம்ப பேர் நம்ம தூக்கத்தை கெடுக்கிறவங்க இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அங்க நம்ம இவர் இருக்காரு, நம்ம லிங்குசாமி சாரு, அவர் ஒரு பாட்டு போட்டிருக்காரு, தேரடி வீதியில் தேவதை வந்தால் திருவிழான்னு தெரிஞ்சுக்கோ. எல்லாம் அந்த ஸ்ரீரங்கத்தினுடைய திருவிழாதான். எவன் சாமியை பார்க்க வரான்? சாமியை பார்க்க உண்மைதான் அது. இல்ல தனக்கு ஏத்த மாமியை பார்க்க. சரி, நீங்க ஊர்ல யாராவது லவ் பண்ணிருக்கீங்களா? எப்படி நான் இல்லாம இருக்க முடியும்? அதான் கண்டிப்பா இருக்கும். ஒரு கவிஞர் வேற புலிய பார்த்து காதல் காதல் புலிய பார்த்து எப்பா பிரியாணி சாப்பிட்டு புலி புலியோதரையா தாங்க எப்படி பேசுறாரு பயங்கரமா. நாம சின்னதா நினைக்கிற ஒரு விஷயம் கூட இந்த உலகத்துல மிகப்பெரிய இம்பாக்ட தரும். அப்படி ஒன்னதான் நாம இப்ப பார்க்க போறோம். பழைய படங்கள்ல நீங்க பாத்திருந்தீங்கன்னா மாத்திரைகளை ஒரு பாட்டில்குள்ள தான் வச்சிருப்பாங்க. குறிப்பா சாகர சீன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கையளவு ஜெம்ஸ் மிட்டாய் மாதிரி மாத்திரையை எடுத்து வாயில போடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. சோ இதனால பிரிட்டன் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த மாதிரியான மாத்திரைகளை பாட்டில்ல விற்கிறதுக்கு பதிலா பிளிஸ்டர் பேக்ஸ்ல போட்டு வித்திருக்காங்க. சோ இப்போ ஒரு 20 மாத்திரையை ஒருத்தங்க வாயில போட நினைச்சா ஒன்னொன்னா ரிமூவ் பண்றதுக்கு நேரமாகும். சோ அதுக்குள்ள நிறைய பேருக்கு மனசு மாறலாம், இல்ல தவறுதலா நிறைய மாத்திரை எடுத்துக்கிறத தடுக்கலாம். இதனால அப்ப தற்கொலை முயற்சி 43% குறைஞ்சிருந்திருக்கு. நடுவுல கருத்தூசியா? ஒரு இன்டர்வியூல வாலி சார் கிட்ட எப்படி இந்த அளவுக்கு அப்டேட்டா இருக்கிறீங்கன்னு கேட்டப்போ அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அது எப்படி நீங்க எப்பவுமே அப் டு டேட்லயே இருக்கீங்க? நீங்க
அது ஃபிலசாபிக்கலாக சொன்னால் கடவுள் அருள்னு தான் சொல்லணும். அது எப்படின்னு எனக்கும் புரியல. என்ன ரொம்ப பேர் கேட்குறாங்க. நம்ம கான்டெம்பரரியாக இருந்தவங்களுக்கெல்லாம் சில பேருக்கு நான் இப்போவும் பாட்டு எழுதுறல அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தம், ஏன் வாயில் வந்து எழுதுறாங்க அப்படின்னு. இப்போ உங்கள் அப்பாவும் அந்த காலத்தால் தான் என் கூட இருந்தவர். ஸோ இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி எழுதுறதுல என்ன பிழை? காலம்தான் நம்முடைய கலையை வளர்க்குறது. இந்த காலத்தினுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். அது மாதிரி வந்து பொதுவாகவே ஹீரோன்னா நல்லவன், வில்லன்னா கெட்டவன். இதில் இந்த மாதிரி பாட்டு எழுதுகிற போது இப்போ எத்தனை ஹீரோ பாட்டு வரட்டுமே, ஒரு இன்ட்ரடக்ஷன் சாங்னா எல்லாம் வந்து எதிர்காலம் நமக்கு, நான் தொட்டதெல்லாம் வெற்றி, நல்ல நேரம் நமக்கு, அது ரொம்ப சலிச்சு போச்சார் மாற்றுங்க அப்படின்னா கெட்ட நேரம் நமக்கு, நான் எழுத முடியுமா? இப்போ சமீபத்தில் ஒரு வெற்றிமாறன் படத்தில் ஒரு பாட்டு என்ன, அது ஒரு குடியார பாட்டு இல்லை, சக்ஸஸ் ஆகிட்டாங்க. ஓப்பன் த ஷாம்பைன்னு ஓப்பன் பண்ண பாட்டை ஓகே ஜிவி பிரகாஷ் டியூன். அது ஓப்பன் த மச்சின்னு நீ சொல்லிவிட்டிய அதே மாதிரி இருக்கேன். நான் ஷாம்பைனாக இருந்தாலும் ஓப்பன் பண்ணி தான் வேணும், விஸ்கியாக இருந்தாலும் ஓப்பன் பண்ணி. இப்போ என்னுடைய வயசில் வந்து காதல் பாட்டு எழுதுன்னு என்கிட்ட வரேன். எவனா மல்லிகா ஷராவத்து நானும் ஆடுறேன், அங்கிள் நீங்கள் தான் எழுதுனா சிம்பு வரான்னா, இந்த வயசில் மல்லிகா ஷராவத்துக்காக நான் பாட்டு எழுதுனா எக்ஸ்ட்ரானரி. பின்ன நம்ம எழுதுறாங்க. நான் என்ன எழுதினேன் அதில், அந்த வடக்கே கேட்டுப்பாரு, என் பேரை சொல்லுவான், ஜெருதா பீடா போல என் பேரை தான் மெல்லுவாங்க. அவன் நடிச்ச படம் இஸ், நீ அப்டேட்னு சொல்றீங்க, அதுக்காக எல்லாரும் நினைச்சேன் கோடம்பாக்கம் பஸ்ன்னு. நான் ராஜனாக சீரனா வரும் இஸ். இப்போ இதில் கூட எங்கேயும் காதல் எழுதி கொடுத்தேன், கஷ்டமான பாட்டு. நார்த் இந்தியா இதில் ஃப்ரான்ஸில் இந்த இது என்ன நன்காய் அந்த பாட்டு, அது மாதிரி இப்போ விஜய் ஆண்டனி கூட ஒரு பாட்டு எழுதி கொடுத்தேன் இந்த இதில். இப்போ இந்த வெடியில் ஓகே இந்த இச்சு 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 ரைட்டா ராங்கா, அதான் நீ பற்றியா நீ கேட்குற என்ன, என் வயசு என்ன, இந்த இச்சு இச்சு பாட்டுக்கெல்லாம் எங்கிட்ட வராங்க, தத்துவ பாட்டுக்கெல்லாம் வரணும், அது வரது இல்லையா? இல்லை இப்போ தத்துவம் சொன்னா எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எடுத்துக்க மாட்டாங்க, இதுதான் தத்துவம். இல்ல அதான் ஒன்றும் ஒரே சிச்சுவேஷனுக்கு எப்படி அவ்வளவு பாட்டு, அதுதான் புரியல. அவ்வளோ சிச்சுவேஷனை மாற்றி வைக்கலாம், என் சிச்சுவேஷனை காப்பாற்றிக்க வேணாம். அவ்வளோதாங்க. சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனால் அப்பப்போ நடுவில் கருத்தூசி உள்ள வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆனால் அதாவது நம்ம இந்த ஜென்ரேஷன்லேயே ஒரு ஜென்ரேஷன்னா அந்த ஜென்ரேஷனுக்குள்ளேயே தான் இருக்கோம். நம்ம என்னதான் அந்த ஜென்ரேஷனுக்கு மாறினாலும் அந்த மேக்சிமம் அந்த பழைய ஜென்ரேஷன் தான் வேணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் இவர் அதுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு எழுதுறதுலாம் பயங்கரமாக போட்டிருக்காரு. அவர் அப்படியே அப்டேட் ஆயிட்டு தான் இருக்காரு, அதனால தான் இன்னும் வரை நினைச்சுக்கிட்டே அந்த மாதிரி. அதான் அந்த பாக்கியராஜுக்கு எழுதுனது, அதாவது பாக்கியராஜ் சொல்லியிருக்காரு, என் பையனுக்கு நீங்க எழுதுவீங்கன்னு, அது 3 வயசு பையனுக்கு சொல்லும் போது அது சும்மா காமெடிக்கு சொல்ற மாதிரி இருக்கு. ஆனா பாருங்க, உண்மையா நடந்து அந்த சக்கரக்கட்டியில பாட்டு எழுதியிருக்காரு. மேரேஜ் ஆகலையே. நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.